அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு விசிட் ஒன்றை மேற்கொள்றாரு. அதில் சவுதி அரேபியா 600 பில்லியனுக்கு ஒரு டீலை போடுது. அந்த டீலில் 142 பில்லியன் வந்து ஆம் டீல். இந்த எல்லா டீலும் 1 ட்ரில்லியன் வரைக்கும் எக்ஸீட் ஆகும் சொல்லி கூறப்படுகிறது. அவர் நெக்ஸ்ட் போன இடம் தான் கட்டார். கட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.2 ட்ரில்லியன் US டாலர்ஸ் அளவுக்கு ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது. அதுலேயும் 210 போயிங் விமானம் வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 96 பில்லியன் கட்டார் ஸ்பெண்ட் பண்ணுது. அவருடைய பாதுகாப்புக்காக 38 பில்லியன், டோட்டலாக 2.2 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கின்ற இந்த எக்ரிமெண்ட் இன்னும் அதிகரிக்கலாம். ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF சொல்லி நாங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். 1950 2025 வரை காட்டிலும் IMF ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்ற தொகை ஜஸ்ட் 4 பில்லியன். அதே நேரம் ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்ற கடனை வந்து பார்த்தோம்னு சொன்னால் 100.138 பில்லியன். இதை வைத்துட்டு எங்களுக்கு கால்குலேட் பண்ணலுமா இருக்கின்றது ஸ்ரீலங்காவோட எக்கனமி எங்கே இருக்கின்றது, வேர்ல்டு எக்கனமி எங்கே இருக்கின்றது.